ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் விஜி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோட சண்டே பிஸி டேயோட ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் விஜய் சாந்தி. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா vlogs, ரிவ்யூஸ் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். அதை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் சொல்லு. ஹாய். பார்த்தீங்கன்னா டைம் வந்து 10:20 ஆகுது. நான் வந்துட்டு ஒரு 8 o'clock கிட்டே எழுந்துட்டு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு குளிப்பாட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோடய வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நைட்டு கழுவி வச்சுருந்த பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு செட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாத்திரம் வந்து இருந்தாலே ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும். அந்த மாதிரி யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதனால வந்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து நைட்டு கழுவி வச்ச பாத்திரத்தெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணுறதுக்காக இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு சைட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டவ்வில் வந்துட்டு மட்டன் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த மட்டனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு குக்கரில் வச்சுருக்கேன். அதில் நான் என்னெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து சீரகம், பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டுட்டு இது இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் மஞ்சள் தூள் போட்டுட்டு உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 2 விசில் வரட்டும், அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திங்ஸ்லாம் எடுத்து செட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கடியில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பாப்பா வேறு அழுதுட்டாங்க. பாப்பாவுக்கு வந்து ஒரு சைட் பால் வச்சுருக்கேன். அடுப்பில் வச்சுட்டு இந்த ஒர்க்கை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். அதுக்கடியில் வந்துட்டு இன்றைக்கி சண்டேனால வந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து எடுத்து வைக்கணும், அந்த வேலை வேறு இருந்தது. ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அப்புறமா வந்து அந்த ஒர்க்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அதுக்கான பாக்ஸஸையும் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். புதினா மல்லிலாம் வந்துட்டு எடுத்து வைக்கிறதுக்கான பாக்ஸஸையும் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பாத்திரத்தில் எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த பாத்திரம் வைக்கிற அந்த ட்ரே எடுத்துகிட்டு போய் பேக் சைடு வச்சுட்டேன், வெயிலில் வந்து காயணும் அப்படின்றதுக்காக. அப்புறமா வந்துட்டு ஃபுல்லாக வந்து அந்த கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நாங்கள் கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏன்னா இந்த வீக் வந்து ஊருக்கு போகிற பிளான் இருக்குது எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக. அதனால் கொஞ்சமாக வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். புதினா, மல்லி, அப்புறமா வந்து தக்காளி, பொட்டேட்டோ இது மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம். வேறு எந்த வெஜிடபிள்ஸும் வாங்கலை. ஆல்ரெடி வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இருந்துச்சு லாஸ்ட் வீக் வாங்கினது. இப்போ வந்து புதினா வந்துட்டு நான் வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறேன். இருக்கிறதுலே வந்து புதினா க்ளீன் பண்ணுறது தான் பெரிய கஷ்டமான வேலை. எனக்கு இருக்க மாதிரி யாருக்கெல்லாம் அந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல். அது நான் எப்படி வைப்பேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு பாக்ஸில் வந்து கீழே டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு மேலே வந்து இந்த புதினாலாம் வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சு மேலே அதுக்கு மேலே வந்து ஒரு டிஷ்யூ போட்டு நான் க்ளோஸ் பண்ணி வைப்பேன். அந்த மாதிரி தான் நான் வந்து வச்சேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு 2 weeks கூட கெட்டு போகாது புதினா. அதே மாதிரி தக்காளி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் வந்து உடனே வந்து வாஷ் பண்ணி வைக்க மாட்டேன். கொஞ்சம் லேட் ஆகும், பாப்பா இருக்கிறதால எடுத்து கீழே போட்டுருவாங்க. அதனால் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்துட்டு அப்படியே எடுத்து வச்சுருவேன். யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி வெளியில் எடுத்து வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வைப்பேன். அப்புறமா வந்து டாபரில் வந்து ஹனி வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த ஹனி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிற கொஞ்சம் செட் ஆகல, அதனால் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். அப்புறம் தயிர் பேக்கெட் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். என்னெல்லாம் எனக்கு தேவையோ ஒரு அளவுக்கு வந்துட்டு திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அது வந்து நான் வெளியில் வாங்கினது கிடையாது, நான் வீட்டிலே செஞ்சது. வீட்டில் செஞ்சு அந்த பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சுருக்கேன். வெளியில் வாங்கின அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாக்ஸில் முன்னாடி வந்து நான் வெளியில் தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பாப்பா இருக்கிறதால வந்துட்டு நானே வந்து ரெடி பண்ணி வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மேக்ஸிமம் வந்து பாப்பா இருக்கிறதால நான் எதுவுமே வந்து வெளியில் வாங்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வீட்டிலே வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ண பார்ப்பேன். இப்போ மசாலாஸுமே பார்த்திங்க அப்படின்னா வந்து முன்னாடிலாம் நிறைய நான் வெளியில் வாங்குவேன். இப்போ வந்து அப்படி வாங்குறது கிடையாது. ஏன்னா பாப்பா இருக்கிறதால பாப்பாவுக்கு வந்து நான் கொடுக்குறேன் சாப்பாடெலாம், அதனால் வந்து நான் வெளியில் வாங்க மாட்டேன். இப்போ வந்து டேபிள்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குக் பண்ண வந்துட்டு நான் என்னலாம் செய்ய போகிறேன் அப்படின்னா வந்து மட்டன் கிரேவி, அப்புறமா வந்துட்டு பிரியாணி, ரசம், ரைத்தா, அப்புறம் ஒயிட் ரைஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து கிரேவிக்கும் தனியாக வந்துட்டு எல்லாமே ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சாச்சு. ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சதை வந்துட்டு கிரேவி ஒரு சைடு ஒரு ஸ்டவ்வில் ஒரு அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு அடுப்பில் பார்த்திங்க அப்படின்னா வந்து பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் வச்சுருக்கேன். கிரேவி வந்து ரொம்ப வந்து ரிச்சாலாம் பண்ணல, கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு 10 minutes குக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து சிம்பிளாக தான் வச்சுருக்கேன். கிரேவிக்கு வந்துட்டு ஆனியன், அப்புறமா டொமேட்டோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருக்கேன். அதே மாதிரி சேம் வந்துட்டு பிரியாணிக்கும் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வேகட்டும். நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா மசாலாஸ் வந்து நல்லா வந்துட்டு வதங்கிடணும். அப்போ தான் வந்து பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து எல்லாமே வந்து ஹோம்மேட் மசாலா தான் சேர்த்துருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எதுவுமே இப்போ வெளியில் வாங்குறது கிடையாது. அது மாதிரி ரொம்ப ஜாஸ்தி காரமும் சாப்பிட்றது கிடையாது. நான் வந்து நல்லா ஸ்பைஸாக சாப்பிடுவேன். இப்போ பாப்பாக்காக வந்துட்டு நான் ஸ்பைஸை வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டேன்.
பிரியாணி மசாலா வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஷியோராக வந்து நான் வீடியோ போடுறேன் எங்கள் அம்மாட்ட கேட்டு. மசாலாஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் ரெடி பண்ண மாட்டேன், எங்கள் அம்மா தான் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. முன்னாடி வந்து ஹோம்மேட் மசாலா வந்து எனக்கு அவ்வளோ டேஸ்ட் கிடைக்காது அப்படின்றதுனால வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். வெளியில் வாங்குகிற மசாலா வந்து அஜினோமோட்டோ வந்து நிறைய சேர்த்துருக்கதால குழந்தைக்கு வந்து கொடுக்க முடியாது இல்லைங்களா, அதனால வந்துட்டு நான் வந்து ஹோம்மேடாகவே வந்து எல்லா மசாலாஸுமே வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு வந்து பிரியாணிக்கு சேர்த்த மசாலாவும் வந்து நல்லா வெந்துருச்சு. அப்புறமா வந்துட்டு மட்டன் சேர்த்த மசாலாவும் வெந்துருச்சு. பிரியாணிக்கு சேர்த்த மசாலாவில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 சிம்பிள் விஷயம் தான் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வர்றதுக்கு. மட்டன் வந்து பார்த்திங்கன்னா வேக வைக்கும்போது உப்பு போட்டு வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. தயிர் அப்புறமா வந்து லெமன், இதோட 2 கன்சிஸ்டன்சி தான் வந்து நம்ம பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் அண்ட் வந்து மட்டன்லாம் வந்து சாஃப்டாக வெந்து வரதுக்கான அந்த ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். இது எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது. நான் வந்துட்டு எங்கள் பாப்பா பர்த்டேக்காக வந்து ஒரு குக்கிட்ட வந்து நாங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவரை கேட்டேன். அவர் தான் வந்து இந்த 2 டிப்பும் சொன்னார். இதை ஃபாலோ பண்ணது சூப்பராக வந்து எனக்கு பிரியாணி வருது. நான் தேவையில்லாத கண்ட மசாலாஸ் வந்து எதுவுமே சேர்க்க மாட்டேன் பிரியாணிக்கு. முன்னாடி வந்து நிறைய மசாலாஸ் சேர்ப்பேன், இப்போ வந்து அப்படிலாம் சேர்க்குறது கிடையாது. ஒரு சைட் பார்த்திங்கன்னா கிரேவிக்கும் வந்து மட்டனை வந்து ஆட் பண்ணியாச்சு. அதே சேம் மட்டன் வேக வச்ச தண்ணியிலே வந்து கிரேவி வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இங்கே பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா அரிசி போட்டு லெமனை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அரிசியை கிளறி விடணும். எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு பிரியாணி. இந்த பிரியாணி எப்படி செய்யணும் ஈஸியாக அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து ரெசிபி வேணுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் ரெசிபியும் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த டே இன் மை லைஃப் கூட நான் வந்து எடுக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் வந்து ஒரு 2-3 சிஸ்டர் வந்து நீங்கள் டே இன் மை லைஃப் போடுங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதால தான் வந்து இந்த வீடியோஸ் நான் ஷூட் பண்ணி போடுறேன். அவ்வளோ ப்ராப்பராக வந்து என்னால் ஷூட் பண்ண முடியல. ஓரளவுக்கு நான் ஷூட் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப மொக்கையாக இருந்துச்சுன்னா சாரி. மொக்கையாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சூப்பராக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இப்போ வந்து பிரியாணி வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா வந்து நான் விசில் போட்டு வச்சாச்சு. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணியும் விசில் வந்தாச்சு. அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா நான் வந்து ரசத்துக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ரசத்துக்கு வந்து நான் வந்து இந்த மெத்தடில் தான் வைப்பேன். தக்காளி எல்லாம் வந்து நான் வந்து அரைச்சதை எல்லாத்தையும் வந்து கையில் வந்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தாளித்து விட்டு ரசம் வைப்பேன். அந்த மாதிரி தான் வைப்பேன். இந்த மெத்தடில் வந்து யாரெல்லாம் ரசம் வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. நல்லெண்ணெய் ஊற்றி தான் தாளிப்பேன். நான் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லா டிஷ்ஷுக்குமே வந்து நல்லெண்ணெய் ஆர் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். கடலெண்ணெய் வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். முன்னாடி வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கோல்டு வினர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதில்ல. நான் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் நிறைய வந்து ஃபுட்டில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ரீசன் வந்து பாப்பாவுக்கு வந்து நம்ம வந்து ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்கணும் அப்படின்ற ரீசன்னால் ரசம் வந்து பாப்பாவுக்கு நான் அஸ்யூஷுவல் ரசம்லாம் நான் வந்து பாப்பாவுக்கு கொடுத்து முன்னாடியே பழக்கிட்டேன். அதனால் ரசம் வந்து நான் பாப்பாவுக்கு கொடுப்பேன். அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் ரசம் செய்வேன். காரம் இல்லாமல் ரசம் செய்வேன். காரத்துக்கு வந்து அதிகமாக வந்து பெப்பர் சேர்த்துப்பேன். நான் வந்து எப்போவுமே வந்து மிளகா வந்து அதிகம் சேர்த்துக்க மாட்டேன். ரீசன் வந்து மிளகா வந்து அதிகம் சாப்பிட்டா இது கேன்சர் வருது அப்படின்ற மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிசர்ச்சில் வந்து சொல்லி நம்ம நியூஸில் வந்து போட்டிருந்தாங்க. நியூஸில் வந்துட்டு ஒரு பார்ட் போடுவாங்க இல்லைங்களா, முன்னாடிலாம் வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அதில் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுலேருந்து நான் வந்து பச்சை மிளகா வந்து அவ்வளோ வந்து எந்த டிஷ்லையுமே சேர்த்துக்க மாட்டேன். காரத்துக்கு வந்து பெப்பர் வந்து அதிகம் சேர்த்துப்பேன். ஒரு சைடு சாதம் வைக்கிறதுக்கு வந்து நான் வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ வந்து ரசமும் ரெடி ஆகிடுச்சு, தண்ணியும் கொதிச்சாச்சு. நான் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அரிசி வந்து போடுறதுக்காக கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டேன். கிரேவியை வந்து மாற்றி வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்துட்டு டேபிளில் வைக்க போகிறேன். ரைத்தாவும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கடையில் வந்து கொஞ்சம் வந்து கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே சைமல்டேனியஸாக வந்து கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் இருக்காது. ஃபுல்லாக வந்து வீடு டீப் க்ளீன் பண்ணும்போது நான் அந்த மாதிரி தான் வந்து க்ளீன் பண்ணிப்பேன். இப்போ டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் டைமிங் இல்லை. அதனால தான் வந்து நான் வந்து ஹோம் டூர் போட லேட் ஆகும், என்னால் போட முடியாதுன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வந்து ஹோம் டூர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, அதிகமாக வந்து ஹோம் டூர் கேட்குறீங்க. நான் ஹோம் டூர் போடுறதுக்கு வந்து எங்கள் வீடு ரொம்ப மோசமாக க்ளீன் பண்ணாமல் ரொம்ப குப்பையாக இருக்குது. அதனால் வந்து என்னால் போட முடியாது. வேறு ஏதாச்சும் வீடியோஸ் அந்த மாதிரி எதுவும் வேணும் அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷியோராக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறைய ஷாப்பில் போய் வீடியோ எடுத்து போடணும் அப்படிலாம் நினைக்கிறேன். பட் எனக்கு டைமிங் வந்து செட் ஆகலை. அதனால தான் வந்து என்னால் போட முடியல. இப்போ வந்து அரிசி வச்சுட்டேன். நான் வந்துட்டு சாதத்துக்கு அரிசி போட்டாச்சு. அதுக்கடையில் வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். விசில் ஃபுல்லாக போயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரியாக வந்திருக்குன்னு பிரியாணி. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது பிரியாணி. எனக்கு பிரியாணினா அவ்வளோ பிடிக்கும். சண்டே ஆனால் மட்டும் இல்லை, டெய்லியுமே பிரியாணி கொடுத்தாலும் சாப்பிட்ற ஒரு கேஸ் தானா. என்ன மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டேபிளில் வச்சிடலாம். டேபிளில் வச்சுட்டு கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிடலாம். ரசமும் வந்து குட்டி சட்டியில் வச்சதுனால அதை வந்துட்டு ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டு அதையும் டேபிளில் நான் வச்சுட்டு வந்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு வந்து நான் கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு ஸ்டவ்வை வந்து துடைச்சி விட்டுடலாம். ஸ்டவ் மட்டும் க்ளீன் பண்ணிட்டா வந்து கிச்சன் வேலை முடிஞ்சாச்சு. சாதத்தையும் வடித்து விட்டுட்டேன். சாதத்தை வந்து அது வந்துட்டு அதில் இருக்க அந்த வாட்டர்லாம் வந்துட்டு கொஞ்சம் போகிறதுக்காக சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ வந்து கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். நீட்டாக இருக்குது கவுண்டர் டாப்பு. பார்த்தீங்கன்னா கிச்சனில் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சாச்சு. மாவு அரைக்கிறதுக்கு வந்து அரிசியும் உளுந்து ஊற வச்சுருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா பாத்திரம் இருக்குது. பாத்திரத்தை வந்து நான் இப்போ தேய்க்க மாட்டேன். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு நான் சண்டேஸில் தான் வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய வீடியோ ஷூட் பண்ணி வச்சுப்பேன். ரீசன் என்னென்னா பார்த்தீங்கன்னா பாப்பா இருக்காங்க. பாப்பா பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். நாங்கள் தான் மாற்றி மாற்றி பாப்பா பார்த்துப்போம். அதனால வந்துட்டு நான் பாப்பாவை வந்துட்டு ஹஸ்பண்ட் பார்த்துக்கிற டைமிங்கில் வந்துட்டு இப்போலாம் அவருக்கு வந்து காலேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. அதனால காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டாங்க ரெகுலராக. பாப்பா வந்து சண்டே பார்த்துப்பாங்க. அப்போதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து வெளியில் போகிற ஒரு ஒர்க் இருக்குது. எப்படி இருக்குது, ஷாப் ரொம்ப கூட்டமாக இருந்தால் வந்துட்டு நாங்கள் போக மாட்டோம். ஏன்னா வந்து பிகாஸ் ஆஃப் கோவிட் பாப்பா வச்சுட்டு வெளில போக முடியாது இல்லைங்களா. அந்த ரீசன்னால் நான் வந்துட்டு அடுத்தடுத்து வந்து என்ன வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஷியோர் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நீங்கள் கேட்குற மாதிரி நான் கொடுக்குறேன். அப்புறம் வந்து ஹோம் டூர் கேட்டிருந்தீங்க. சாரி, ஹோம் டூர் வந்து என்னால் இப்போதைக்கு போட முடியாது. ஃப்ரிட்ஜ் டூர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக ஷியோராக வந்துட்டு நான் இந்த வீக்கில் வந்துட்டு ஃப்ரிட்ஜ் டூர் ஷூட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். என்னோட ஃப்ரிட்ஜும் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது. நான் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து எடுக்க போகிறேன். இதுக்காக வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எடுக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்து டைம் இருக்காது. பாப்பா வச்சுட்டு உங்களுக்கே தெரியும். அப்புறமா வந்துட்டு ஈவினிங் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சால் ஷூட் பண்ணுறேன். இப்போ நான் சாப்பிட்டுட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லி காட்டுறேன். மட்டன் பிரியாணி, ரைத்தா, ரசம், சூப், மட்டன் கிரேவி, ஒயிட் ரைஸ். இதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய சண்டே மெனு. யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து சண்டேஸில் வந்து வெரைட்டியாக செஞ்சு சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா ஈவினிங் 6 ஆகிடுச்சு. விளக்கு பொருத்துவேன். டெய்லியும் வந்து நான் விளக்கு பொருத்திடுவேன். எங்கள் அம்மா வந்துட்டு சொல்லுவாங்க டெய்லி வந்து ஈவினிங் வந்து விளக்கு பொருத்தணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. முன்னாடிலாம் நான் செய்ய மாட்டேன். அதான் சொன்னேனே, பாப்பா பிறந்ததுக்கப்புறம் நான் வந்து நிறைய மாறி இருக்கேன். ரொம்ப சோம்பேறியாக இருப்பேன். இப்போ அந்த சோம்பேறித்தனத்தெலாம் வந்து விட்டாச்சு. பாப்பாவுக்கு வந்துட்டு என்ன மாதிரியே வந்து சோம்பேறித்தனம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் படுத்தே இருக்க மாட்டேன். முன்னாடிலாம் வந்து படுத்து தூங்கிட்டே இருப்பேன். இப்போ வந்து அப்படிலாம் கிடையாது. ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டே இருப்பேன். பாப்பாவும் என்ன மாதிரி சோம்பேறி ஆகிடக்கூடாது அப்படின்ற ரீசன்னால தான். அதனால் வந்து ஈவினிங் டெய்லி வந்து நான் ஈவினிங் வந்து விளக்கு பொருத்திடுவேன். விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டுட்டு 6 o'clock வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நான் சாமி கும்பிட்றதுனால பாப்பாவும் வந்து சாமி கும்பிடணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இது வந்து ஒரு நல்ல பழக்கம்தான். முன்னாடிலாம் வந்து எனக்கு அவ்வளோவா இதெல்லாம் பிடிக்காது. இப்போ வந்து அப்படிலாம் இல்லை. அதையும் நான் ஃபாலோ பண்ணுறேன். அப்புறமா வந்து மாவு அரைக்கிறதுக்கு வந்து உளுந்து அரைச்சாச்சு. உளுந்தெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு தோண்டி எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து அரிசி போட்டுக்கலாம். உளுந்தை வந்து சுத்த விட்டுட்டே வந்துட்டு கிரைண்டரை வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப க்ளீனாக சூப்பராக வந்து எடுத்துடலாம். சாஃப்டாக இட்லி வேணும் அப்படின்னா வந்துட்டு எப்படி மாவு அரைக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து அதோட ரெசிப்பியும் நான் ஒரு நாள் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. என்னோடய இட்லி அவ்வளோ சாஃப்டாக வரும். அந்த மாதிரி யாருக்கெல்லாம் இட்லி சாஃப்டாக இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக. இப்போ வந்து அரிசி வந்து அரைஞ்சிட்ருக்கு. அதுக்கடையில் வந்துட்டு ஹாலில் வந்து பாப்பா குப்பையாக போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் போயிட்டு க்ளீன் பண்ணணும். நான் க்ளீன் பண்ணிட்டே இருப்பேன். ஒரு சைடு பாப்பா இன்னொரு சைடு இழுத்து போட்டுகிட்டே இருப்பாங்க. யாரோட பாப்பாலாம் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்களும் சொல்லுங்கள் எனக்கு. காலையில் வந்து க்ளீன் பண்ணி சோஃபாலாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு எல்லாம் எடுத்து வச்சேன். திரும்ப பாப்பா இழுத்து போட்டாங்க. மறுபடியும் இது பண்ணிகிட்ருக்கேன், க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கடையில் வந்து இன்னொரு டைம் வந்து இழுத்து போட்டாங்க பாப்பா. அப்புறம் பாப்பா வந்து பாத்ரூம் போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு பேண்டஸ் வந்து மாற்றி விட்டுட்ருக்கேன். இப்போ பாப்பா வந்துட்டு கேமரா பார்த்தோன்னேயும் சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதனால் ஹாய் சொல்லிகிட்ருக்கேன் நான் உங்களுக்குலாம். பார்த்தீங்கன்னா இங்கேயே முடியுது. ஹோப் யூ ஆல் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.